வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம மேங்களூர் ஸ்டைல்ல பிசிபேலாபாத் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணும்ன்றத சொல்றேன். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. இதை குக்கர்ல ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வறுத்து பொடி பண்றதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன். தேங்காய் 1 கப்பு, வரமிளகா ஒரு 15, பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு 4, வெந்தயம் ஒரு 10 வெந்தயம் இப்படி பிஞ்சு எடுத்து போடுங்க, பார்த்தாலே தெரியும் ஒரு 10 தான் இருக்கும். அப்புறம் கசகசா 2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் ட்ரையான வாழனையில ஃபர்ஸ்ட் தேங்காயை வறுத்து எடுத்துக்கோங்க தனியா. அதுக்கப்புறம் கசகசாவை தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. மிச்சது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பாருங்க பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, வெல்லம் கொஞ்சம் இந்த சைஸ் கொஞ்சம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு வெல்லம் போடலாம். அப்புறம் எண்ணெய். இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருத்து நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கினா போதும். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை விட்டுலாம். இப்போ நல்லா புளி தண்ணி நல்லா கொதிக்கிறது. நம்ம கொஞ்சம் வெல்லமும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க பொடியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் பச்சை தேங்காய் வறுத்து போட்டேன். நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம பொடி சேர்த்த உடனே குழம்பு கொஞ்சம் கெட்டி ஆகிடும். நீங்கள் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு சாதம் போட்டு நீங்கள் கலரும் போது நல்லா தளர வரும் சாதம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துடலாம். சாதம் நல்லா குழவா வேக வச்சுக்கோங்க. இந்த பாருங்க நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருந்தோம் புளி தண்ணியை. பாருங்க இவ்வளோ நல்லா ஃபுல்லாக புளியெல்லாம் உள்ளே வாங்கிடுது. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தளர வேணும் அப்படின்னா நல்ல வெந்நீரை கொதிக்க வச்சு விட்டிங்கன்னா நல்ல தளர வந்துடும். கட்டி இல்லாமல் கைவிடாமல் நல்லா கலரிக்கோங்க. பாருங்க நம்மளுடைய சாதம் நல்லா ரெடி ஆகிடுது. பிசிபேலாபாத். இது மேலாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நாம பாருங்க இதுக்கு எண்ணெய் கூட ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். தாளிச்செல்லாம் கொட்ட வேண்டாம். இதுக்கு ரெடி ஆகிடுது நம்மளுடைய பிசிபேலாபாத். நம்மளோட பிசிபேலாபாத் ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நான் பிசிபேலாபாத்தில் வரமிளகா ஒரு 15 போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. இந்த சொன்ன அளவில் கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிசிபேலாபாத். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட ப்ளஸ்